இன்று 29/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை, பௌர்ணமி திதி இரவு 8:56 வரை, உத்திராட நட்சத்திரம் மாலை 5:08 வரை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. லலிதா அங்கமெல்லாம் தங்கம். ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். உங்க லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க, அதிர்ஷ்டகரமான, நிம்மதியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நன்னாள். எங்கிருந்தோ ஒரு விஷயங்கள் குடும்பத்தையே மகிழ்க்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று விளங்குகிறது. தேவையில்லாத செலவுகளை குறைத்து குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த செலவுகளை மட்டும் செய்வீர்கள். இன்றைக்கி தான் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களாகவே சந்தோஷப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நன்னாள். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு, வீண் கருத்து வேறுபாடு, தேவையில்லாத கருத்து வேறுபாடுன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த நாள். குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுவீங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க குழந்தைங்கள. அன்பும் பாசமும் அரவணைப்பும் கொண்டால்தான் குழந்தைகள் உங்கள் வழிக்கு வருவாங்கன்றதை புரிந்து கொள்கின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ப மாதிரி முதலீடு செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு. மேலதிகாரியுடைய பாராட்டு, வெகுமதிப்பு எல்லாமே கிடைக்கும். கலைத்துறையில் சில முக்கிய முடிவு எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல மேன்மை. தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாதீங்க மாணவர்கள். அமைதியாக இருந்து உங்களுடைய படிப்பின் மீது மட்டும் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகன். ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கனவுகள் நனவாகக்கூடிய நன்னாள். நாகரிகம், தெய்வீகம், ஆன்மீகம் இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவீங்க. அதே நேரத்தில் உங்களை வீண்பழி சொன்னவங்களுக்கு நீங்கள் தேடி போய் உதவி பண்ணுவீங்க. காரணம், ரிஷபராசி அப்படின்னாவே இலகிய மனம் கொண்டவர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு ஒருத்தர்கிட்ட ஆதாயத்தோடு பழகிறோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் நம்ம ஆதரவாக இருக்கிறோன்னு சொல்லி பழகுவீங்க. அப்படி சில பேர் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களே தவிர உபத்திரம் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறது நிரூபிக்கக்கூடிய இன்றைய நாள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கும். இல்லை, வெளிநாட்டுக்கு உங்களுக்கும் தொடர்பு, தொழில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதன் மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் சேர்க்கை உண்டு. தேவையில்லாத சஞ்சலத்தை விரட்டிடுவீங்க. தாய் தகப்பன் மீது அதிக பாசம் கொண்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து குணப்படுத்தக்கூடிய சிறப்பான நன்னாள் தான் இந்நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வனபத்ரகாளி. மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுடைய கனவுகளை நனவாக்க பல முயற்சிகளில் ஈடுபட்டு அதை வெற்றி கொள்வீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த கனவுகள் நிச்சயமாக பலிக்கும். மிதுனம் ராசினாவே உபய ராசின்னு சொல்லுவாங்க.
2 மனம் கொண்டவர்கள். காலையில் ஒன்று யோசிப்பீங்க, மத்தியானம் ஒன்று யோசிப்பீங்க, நைட்டு ஒன்று யோசிப்பீங்க. ஆனால் அது நல்லது தான். நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், நம்ம நினச்சது தவறா இல்லை கரெக்டு தானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் போட்டு திருப்பி யோசித்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது வந்து ஒரு சிறந்த குணம்தான். ஆனால் கடைசியில் விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்களே தவிர செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்களா, உத்திராட நட்சத்திரம் போயிட்டுருக்கறனால, உங்களுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கறனால, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான படிப்பு, ஆரோக்கியமான குணம், மற்றவங்க யார் எப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசாமல் தன் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மாணவர்களாக இன்றைக்கி விளங்குவாங்க. உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வந்து சிறந்த வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதாயத்துடனே இருப்பாங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 2, 6. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே பொற்காலம் என்றே சொல்லலாம். எடுத்து வைக்கின்ற இல்லை யோசிக்கின்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதான் சொல்கிறேன், நல்ல திசை நடக்குது, நான் சிறப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை உயர்த்திப்பீங்க. என்றைக்குமே ஒரு மனிதன் வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொண்டால்தான் அவன் வளர்வான்ன்றது ஒரு விஷயம் இருக்குங்க. நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா எங்கே போனாலும் கூச்சம், வெக்கம் அப்படியெல்லாம் படமாட்டீங்க. ஏன்னா கடகராசி பொறுத்தளவு சந்திரன் ஆட்சி, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற மாதிரி இருந்துகிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு ஆன்மீகவாதி, ஒரு தெய்வீகம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை வச்சு உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குன்றதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். தொழிலை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் உதவி கிடைக்கும். சொத்து சுகத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு சில விஷயங்கள் நடக்கும். சில வழக்குகள் வந்து வெற்றியே கிடைக்கும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு உற்சாகமான நாள். காரணம், சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் போயிட்டுருக்கு. உங்கள் அறிவை கொண்டு சில விஷயங்களை ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்ச விஷயத்தை மற்றவங்களோட பகிர்ந்துப்பீங்க. இந்த பகிர்ந்துக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்திலே உங்களுக்கு வந்து குதூகலத்தை உண்டாக்கும். தான் மட்டும் வந்து உண்டு ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை, நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க. கௌரவத்தை பார்க்க மாட்டீங்க. கௌரவத்தை வந்து இன்னொருத்திட்டு எதிர்பார்க்கவும் மாட்டீங்க. ஆனால் கௌரவமாக வாழணுன்ற மேட்ரு மட்டும் உங்கள்கிட்ட இருக்கும். மற்றவங்க மத்தியில் வந்து நீங்கள் தாழ்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்களா, அந்த உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் ஏற்படுத்தக்கூடிய நன்னாள். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கங்காதீஸ்வரர். கன்னிராசி நேயர்களே, களவும் கற்றுமற அப்படின்னு ஒன்று இருக்குங்க பழமொழி. எல்லாத்தையும் கற்றுட்டு மறந்துடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மறக்கவே கூடாது எதுமா, அன்பு மட்டும்தான். அந்த அன்பு நீங்கள் மறக்க மாட்டீங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, உங்கள்கிட்ட இருந்த அன்பு தான் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அஸ்திவாரம். குடும்பத்தில் அன்பு, வெளிவட்டாரத்தில் அன்பு, தெய்வீகம், தெய்வத்து மேலே அன்பு, தெய்வத்து மேலே அன்பாக இருக்கணுங்க. நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக சாமி கும்பிட்றதில்ல. நம்ம அன்பாக இருந்தால் போதும், தெய்வம் தன்னை வந்து தானாகவே வழி நடத்திட்டு கொண்டு போயிடும். அப்படி யோசிக்கின்ற நாள் தான் இன்று. காரணம் வந்து உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கி கோச்சாரத்தில் போயிட்டுருக்குது. சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் புதன் தான். கடவுள் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் அனுகிரகம் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு சிறந்த நாளுங்க. நம்ம கடவுள் நினைப்போம், கடவுள் நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கக்கூடிய ராசி தான் இன்றைக்கி கன்னிராசிக்கு மிக சிறந்த ஒரு நன்னாள். குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல செய்தி வரும். மனைவி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அஸ்திவாரம், அனுகிரகம்,
தாய் தகப்பன் உங்களுக்கு பெரிய அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசான். இன்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அரசமர விநாயகர். துலாம் ராசி நேயர்களே, துன்பப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் உதவி பண்ணுவீங்க. அந்த மாதிரி ராசி நீங்கள். காரணம் என்னென்னா, துலாத்தில் தான் எல்லா பொருளும் வந்து, துலாம்ன்றது வந்து தராசு. உங்கள்கிட்ட வராத பொருளே கிடையாதுங்க, வராத பிரச்சனையே இல்லை. இந்த பஞ்சாயத்து பண்ணியே சில இடத்துல கெட்ட பேர், சில இடத்துல நல்ல பேர் வாங்கிட்டு இருந்த நீங்கள், இனிமேல் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமெங்கிறதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கக்கூடிய நாள் தான் இன்று. உழைச்சது போதும் ஊருக்கு, இனிமேல் வீட்டுக்கு உழைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய நாள் தான் இன்று. காரணம், உத்திராட நட்சத்திரத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்குங்க. குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்து வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சிறந்த நன்னாள் தான் இந்நாள். பெற்றோர்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து உங்கள்கிட்ட வந்து சேரும். கடன் தொல்லை தீருன்றாங்க. பிரயாணங்களில் அதிக கவனம் வச்சுக்கணும். கலைத்துறையில் சில முக்கிய வாய்ப்புகள் தேடி வரும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு சில சஞ்சலங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த சஞ்சலங்களை வந்து தீர்க்கின்ற ஒரு நன்னாளாக இன்று அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 4, 5. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான அமோகமான நாள் தான் சொல்லணும். காரணம் பார்த்திங்கன்னா, கோச்சார ரீதியில் இன்றைக்கி சந்திரன் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. உத்திராடம்ன்றது வந்து சூரியனுடைய நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு சூரியன் யாருன்னா, ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது அவர் தான். அவர் நட்சத்திரம் போயிட்டுருக்கும்போது உங்களுடைய ஜீவனம் திருப்திகரமாக அமைய, ஓடணுனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சினிங்கிற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு புகழ் பெற்றவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் தனப்பெருக்கமும் அதிகமாக இருக்கும். தொட்டதெல்லாம் விளங்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு பாதகமாக இருக்காது. காரணம் என்னென்னா, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல, உங்களுக்கு வந்து எப்பவுமே அதிகாரம் வாய்ந்த ஒரு இடத்துல இருந்து ஆதரவு இருந்துகிட்டே இருக்கும். தெய்வீக பலம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகளுடைய நட்பு உங்களுக்கு மன அமைதியை தரும். அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சி. குழந்தை வர உங்களுக்கு வந்து பெரிய கிஃப்ட், காட் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவி அமைஞ்சதெல்லாம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரன்னே சொல்லலாம். அதே நேரம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். விவசாயிகளுக்கு நற்பலன்கள் உண்டு. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்வைப்படும் போது விரையாதிபதியும் சுபவிரயத்துக்கு உண்டான விரயம். அசுப விரயம்ன்றது உங்களுக்கு ஏற்படாது. இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. உங்கள் குடும்பத்தை குரு பார்வைப்படுது. குடும்பத்தில் வந்து ஒரு சிறந்த நல்ல தெய்வ கடாட்சம் வந்து சேரும். லட்சுமி கடாட்சமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை இன்று உங்களுக்கு அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், கருநீலம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே என்னவோ கனவு கண்டோம், தினமும் கனவு காட்டணும், ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குதேன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மனக்குழப்பமாக இருந்துகிட்டு இருந்தீங்க. அந்த மனக்குழப்பத்துக்கு ஒரு விடுவி காலம். தொழில் ரீதியில் பார்த்திங்கன்னா, நம்ம வளர்ச்சி இல்லையே அப்படின்ற ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருந்தது. சுய தொழில் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடிமை தொழில் அப்படின்றது உங்களுக்கு
உங்கள் ராசிக்கு அமையாது. அடிமை அப்படின்றது வந்து இன்னொருத்தர் போய் வேலை செஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு அமையாதுங்க. சுய தொழில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்து மூலிமா உங்களுக்கு வந்து தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் மூலிமா உங்களுக்கு வந்து நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் உங்களுக்கு அமையும். இதே நேரத்தில் வந்து ஆரோக்கியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க. அதிக அலைச்சலை உங்களுக்கு ஏற்படுத்தி உடல் உபாதைகள், மூட்டு வலி, உடம்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி சில வலிகள் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும். ஆனால் வாழ்க்கையினுடைய உச்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தப்படக்கூடிய யோகங்கள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்க. அதே நேரத்தில் வந்து கலைத்துறையினர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் தேடி வரும். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே விடுபட்டதெல்லாமே தேடி வரும். என்னென்ன விடுபட்டது? இடப்பெயர்ச்சின்றாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய வாய்ப்புகள் பெரிய வெற்றியை தரும். அதே நேரத்தில் தொழிலில் வந்து சிறு மாற்றங்கள் ஏற்படுத்திக்கணும், அது மிகப்பெரிய லாபத்தை தரும். நண்பர்கள் வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல என்ற ஒரு கவலை இருந்துகிட்ருக்கும். என்ன காரணம்னா சனி வக்ரகதி ஆயிடுச்சுங்க. நான் சொல்கிறதுலாம் அதுதான் காரணம். வக்ரகதி ஆனதுனால சில மாற்றங்கள் கும்பராசி ஏற்படும். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏமாற்றம் அடையாமல் வெற்றியை நோக்கி நீங்கள் கொண்டு செல்கிறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். அது வந்து உங்களுக்கு இந்நாள் ஒரு பொன்னான நாளாக அமையும். மிகப்பெரிய புகழ்பெற்றவருடைய ஆதரவும் அனுகிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டு ஏற்படுத்தும். ஒரு ஆதரவாக இருக்கிறதுன்னு சொல்கிறத விட அனுகூலமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிமய எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி. மீனராசி நேயர்களே, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து உபகாரமாக இருந்துகிட்ருப்பீங்க அந்த உபயராசியில் பிறந்ததுனால. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க. வாழ்க்கைன்னா என்ன, யாருக்கு உதவி செய்யணும், அதை பாத்திரமாக அறிந்து உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு செஞ்சால் நல்லது, இவங்களுக்கு செஞ்சால் கெட்டதுன்றதை உணரக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு அது சாதகமாக இல்லையேன்ற ஒரு கவலை வந்துட்டு இருந்தது. மிகப்பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட போகிறீங்க. புகழ்பெற்ற மனிதர்களுடைய தொடர்புனால கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தெய்வீகம் சம்பந்தமானது, ஆன்மீகம் சம்பந்தமானவருடைய தொடர்பு உங்களுக்கு மன அமைதியை தரும். குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் வரும்ன்றது இன்றைக்கி உண்மையான ஒரு செயல். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உத்திராட நட்சத்திரன்றது போயிட்டுருக்குங்க. ஏன்னா சூரியன் மட்டும்தான் வக்ரமாகாது, மற்ற கிரகம் எல்லாம் வக்ரமாகும். இன்றைக்கி கோச்சாரத்தில் உத்திராட நட்சத்திரங்கும் போது சிவராஜ யோகம் அப்படின்றது உங்கள் அறிவில் இருக்குங்க. நான் ராஜா ஆகணும்னு நீங்கள் யோசிச்சே இருக்க நீங்கள் வந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் தான் இன்று. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், வெள்ளை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. லலிதா அங்கமெல்லாம் தங்கம். ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். உங்க லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.